ஹலோ விவார்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, கல்யாணம் ஆகாத நிறைய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு பதிவு தான் சொல்லணும். இந்த கல்யாண பரிகாரத்தை வந்து எப்படி செய்யணும், எந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவு. இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 30 வயதை கடந்துவிட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கும் சரி, அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் சரி, தீராத மன உளைச்சலை ஏற்படுத்திவிடும். இப்படி திருமணம் காலதாமதமாகக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இருபாலருமே மிக விரைவில் திருமணம் நடைபெற செய்யக்கூடிய கல்யாண பரிகாரம் என்ன, இது எப்போ, எந்த நாளில், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத குறித்து இப்போ தெரிஞ்சுக்கலாங்க. பெண்களுக்கான கல்யாண பரிகாரம்: திருமண வயதை அடைந்தும் சரிவர வரன் அமையாமல் திருமணம் தாமதமாகக்கூடிய பெண்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்க ஒரு பரிகார முறை பற்றி தான் நம்ம இப்போ தெரிந்து கொள்ள போகிறோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. திருமணம் சீக்கிரம் நடக்க விரும்பக்கூடிய பெண்கள் எந்த ஒரு மாதத்திலும் வருகின்ற ஒரு வியாழக்கிழமை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு உடல் மற்றும் மனசுத்தியுடன் வந்து பார்த்திங்கன்னா 7 மஞ்சள், 7 துண்டு வெல்லம், அதேபோல் 7 பாக்கு, 7 மஞ்சள் தடவப்பட்ட பூநூல், அதேபோல் 7 நாணயங்கள், 700 கிராம் கொண்ட கடலை, 70 சென்டிமீட்டர் மஞ்சள் துணி ஆகியவற்றை அவர்கள் கைப்பட தொட்டு எடுத்து வைத்து கொள்ளணுங்க. அதேபோல் பெண்கள் வீட்டிற்கு விலகலான தினத்தில் இந்த பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக செய்யக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. பூஜை அறையில் சிவன் பார்வதி சேர்ந்து இருப்பது போன்ற சிறிய அளவிலான படம் ஒன்றை வாங்கி வைத்து அதன் பிறகு அந்த படத்திற்கு முன்பு 2 தீபங்களை ஏற்றி என்னுடைய திருமண தடையானது நீங்கி விரைவில் திருமணங்கள் நடைபெற வேண்டும் என மனமுருக சிவனுடனும் பார்வதி முன்பும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டுங்க. திருமணம் நல்லபடியாக முடிந்தால் காணிக்கை செலுத்துவதாகவும் வேண்டிக் கொள்ள வேண்டும். இதன் பிறகு நீங்கள் எடுத்து வைத்துள்ள அத்தனை பொருட்களையுமே அந்த மஞ்சள் துணியில் போட்டு முடிந்து வீட்டில் யாருக்கும் தெரியாத இடத்தில் வைத்துவிட வேண்டும். மேற்சொன்னபடியே தொடர்ந்து 40 நாட்களுக்கு பிறகு சிவபார்வதியை வழிபாடு செய்ய வேண்டும். 40 நாட்கள் சிவபார்வதியை வழிபாடு செய்த பிறகு 40வது தினத்தன்று அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய வீட்டில் மஞ்சள் துணியில் முடிஞ்சு போட்டு வைத்த அந்த பொருட்கள் மற்றும் சிவபார்வதிக்கு செலுத்த வேண்டிய கொண்ட கடலை காணிக்கை தொகையையும் அந்த சிவனுடைய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சகருக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் திருமண தடையானது ஏற்பட்டுள்ள பெண்களுக்கு மிக விரைவில் நல்ல ஒரு வரன்களானது அமைந்து திருமணங்களானது சிறப்பாகவே வந்து நடைபெறும். இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பரிகாரம். அடுத்ததாக ஆண்களுக்கான கல்யாண பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷத்தால் திருமண தடைகளானது ஏற்பட்டு தவிக்கின்ற ஆண்களுக்கு மிக விரைவில் திருமணங்கள் நடக்க தாந்திரிக பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யணுங்க. இந்த தாந்திரிக பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதன்படி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடையை நீக்கி திருமணங்களை வந்து பார்த்திங்கன்னா செய்து கொள்ளுங்கள். திருமணம் விரைவில் நடைபெற விரும்பக்கூடிய ஆண்கள் முதலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான மஞ்சள் தூள் சிறிதளவு மற்றும் குங்குமப்பூவை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வைத்து கொள்ளணுங்க. இது இரண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் மற்றும் குங்குமப்பூ. அதேபோல் எந்த ஒரு மாதத்திலும் அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற வியாழக்கிழமை என்று பெண்களும் அதே வியாழக்கிழமை தான், ஆண்களும் அதே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை என்று அதிகாலையில் எழுந்து குளிப்பதற்கு முன்பாக நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் உள்ள பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவு மஞ்சள் தூளையும் ஒரே ஒரு குங்கும பூவினுடைய துணுக்கையும் போட்டு நன்கு கலந்து அந்த நீரை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி ஆண்கள் குளிக்கணுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து 11 வாரங்கள் வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து செய்து வரும் பொழுது ஆண்களுக்கு மிக விரைவில் நல்ல வரன்களானது அமைந்து திருமணமானது நடக்கும். மேலுமே திருமணத்திற்கு வரன் பார்க்க செல்லும் பொழுது ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பொழுது புத்தம் புதிய துணியை அணிந்து கொண்டு செல்வதனால அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற திருமண தோஷங்களானது நீங்கி வரன்கள் சிறப்பாகவே வந்து அமையும்.
திருமணம் விரைவில் நடக்க விரும்பும் ஆண்கள் மற்றும் பெண்கள் மாதத்தில் வருகின்ற ஏதேனும் ஒரு ஞாயிறு, செவ்வாய் அல்லது வெள்ளி, இந்த 3 கிழமையில ஏதாவது ஒரு கிழமையை பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது சௌகரியமான ஒரு நாளாக இருக்கிறதோ அந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கெலாம் செல்வீங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுக்கு லீவ் இருக்காது. வீக்லி பார்த்திங்கன்னா ஒரு லீவ் கொடுப்பாங்க, செவ்வாய்க்கிழமை கொடுப்பாங்க, இல்லைனா வெள்ளிக்கிழமை கொடுப்பாங்க, இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிழமைகள் பார்த்திங்கன்னா இந்த கிழமையாக இருக்கணும், அந்த கிழமையை பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த 3 கிழமையில் எந்த ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, உங்களுக்கு எந்த சௌகரியமான ஒரு நாட்கள் இருக்கோ அந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அந்த அம்பாள் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு சென்ற பிறகு அம்பாளினுடைய திருவடியில் பார்த்திங்கன்னா அமர்ந்து நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். அதாவது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், அதாவது அந்த திருமணத்தினுடைய தடைகளை நீக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த திருமண தடையானது நீங்கி விரைவில் திருமணங்கள் நடக்கும். ஸோ அந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் என்ற மந்திரத்தை துதிப்படியே பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக குங்குமத்தை இட வேண்டும். அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே பார்த்திங்கன்னா நீங்கள் குங்குமத்தை வாங்கிட்டு போய் அந்த குங்குமத்தை அந்த அம்பாளினுடைய திரு அடியில் பார்த்திங்கன்னா போட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா செய்யணும். அந்த மந்திரத்தை சொல்லணுங்க. பிறகு சிறிது நேரம் கழித்து அங்கேயே அமர்ந்து அம்பாளை மனதார வழிபாடு செய்த பிறகு அங்கே நீங்கள் இட்ட அந்த குங்குமத்தை பார்த்திங்கன்னா அனைத்தையும் சேகரித்து ஒரு குங்குமச்சிமையில் போட்டு அடைத்து உங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வரணும். அதை பார்த்திங்கன்னா தினந்தோறுமே நீங்கள் குளிச்சுட்டு உங்களுடைய நெற்றியில் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம். தினந்தோறும் காலையில் குளித்து முடித்த பிறகு கோயிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த குங்குமத்தை சிறிதளவு நெற்றியில் இட்டுக்கொள்ளணுங்க. இப்படி தொடர்ந்து செய்து வரும்போது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மிக விரைவில் திருமண யோகங்களானது கைகூடி திருமணங்கள் நல்ல முறையில் நடைபெறும். மேற்சொன்ன இந்த பரிகாரத்தை கோயிலில் செய்ய முடியாதவர்கள் உங்களுடைய வீட்டிலேயே அம்பாள் படம் இருக்குது அப்படின்னாலும் அம்பாள் படத்திற்கு முன்பாக இந்த ஒரு பரிகாரத்தை, அதாவது குங்குமத்தை பார்த்திங்கன்னா அந்த படத்திற்கு முன்பாக பார்த்திங்கன்னா தெளித்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தையும் சொல்லி அந்த ஒரு குங்குமத்தை பார்த்திங்கன்னா தூவணும். அதன் பின்பு அந்த குங்குமத்தை சேகரித்து எடுத்து வைத்து நீங்கள் தினந்தோறும் குளிச்சுட்டு உங்களுடைய நெற்றியில் இட்டுட்டு வரலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு திருமண தடையானது நீங்கி எப்பேற்பட்ட கஷ்டங்கள், தோஷங்கள் இருந்தாலுமே அது நீங்கி உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.